இந்த கர்ப்பத்துல எத்தனை பாடு சுலபத்துல நடந்து போறதா இங்கேயானோ அது பிறந்த குழந்தை தரிக்கணும் தவிக்கணும் நிக்கணும் என்ன ஆகுமோ தெரியாது. அந்த பெண்ணதை ஒத்துக்கணும், அவசரின்னு ஒத்துக்கணும், புள்ள சரின்னு ஒத்துக்கணும். இது இத்தனைக்கு அப்புறம் உள்ள 9 மாசம் கை காலை சுருக்கிண்டு உட்காண்டிருக்கணும். பாடா படப்போறார். உள்ள இருக்கிற கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத அத்தனை கீட்டம் புழு இத்தனையும் அந்த ஆத்மாவை போட்டு தொகைக்கிறது. ஏன்னா இந்த ஒவ்வொரு 5 ஆகுதியிலையும் பாம்பும் பிறக்கும், தேளும் பிறக்கும், பசுவும் பிறக்கும். இப்போ நான் சொன்னது எதுவான பிறந்திருக்கலாம் இல்லையோ, அப்போ பிறக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆண் காளமாட்டுக்குள்ள ஆகுதி கொடுக்கப்படும், பெண் பசுமாட்டுக்குள்ள ஆகுதி கொடுக்கப்படும். அதை மட்டும் கொஞ்சம் மாத்திங்க. மற்றபடி எல்லாம் ஒன்னா தான் இருக்க போறது. கொடுத்துட்டு அதுல ஒரு பசுமாட்டு குட்டி கண்ணுக்குட்டி பிறக்கும் இல்லையோ, கன்றுக்குட்டிக்கு நான் 5 இடத்துல பிரயாணம் பண்ணிருக்கேன்னு தெரியுமோ? தெரியவே தெரியாதே. அதுதான் வித்தியாசம் மனித பிறவியில. இப்போ இவன் ஒத்தனுக்கு தான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு. மற்ற எந்த பிறவியில அது தெரியவே தெரியாது. ஆனா மனித பிறவி எடுத்துட்டு எத்தனை லட்சம் பேர்ல ஒத்தருக்கு இந்த 5 தெரிய போறது.